ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். விஜயதசமி அப்படின்னா என்ன? விஜயதசமி ஏன் சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாள்? அதற்கு காரணம் என்ன? அம்பிகைக்கே உரிய நாள் அப்படின்னு நம்ம போற்றப்படுகின்ற காரணம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்ம இன்றைக்கி பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அலண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும். நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம். ஆதிசக்தி தேவியாக விலகக்கூடிய அம்பிகை விஜயதசமி தினத்தில் தான் அசுரனை அழித்து வெற்றி வாகை சூடினாள். ஆகவேதான் அந்த தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த செயலுமே நமக்கு வெற்றி வாகையை சூடி கொடுக்கும் என்பதே ஒரு ஐதீகம். ஆதிசக்தியான அன்னையே இச்சா சக்தியாகவும் ஞானா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் விலகுகின்றாள். அம்பிகையை போற்றக்கூடிய திருநாளே நவராத்திரி திருவிழா. அம்பிகை மகிஷாசுரன் என்ற அசுரனை அழிப்பதற்காக 9 நாள் கடும் போர் புரிந்து 10வது நாள் மகிஷாசுரன் என்ற அசுரனை அழிக்கின்றாள். அம்பிகை அசுரனை அழித்த நாளையே நம் விஜயதசமி நாளாக கொண்டாடுகின்றோம். போர் புரிந்த 9 நாட்களையும் நம் நவராத்திரி திருவிழாவாக கொண்டாடி வருகின்றோம். அம்பிகை முதல் 3 நாளில் துர்கையாகவும், அடுத்த 3 நாள் லக்ஷ்மியாகவும், கடைசி 3 நாள் சரஸ்வதியாகவும் காட்சியளிக்கின்றாள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 9 நாட்களுமே நமக்கு நவராத்திரி திருவிழா. இந்த 9 நாட்களுமே நம் அம்பிகையை நினைத்து வழிபட வேண்டும். 9 நாட்களுமே வழிபட முடியாதவர்கள் கூட அஷ்டமியில் அம்பிகையை நினைத்து வழிபட வேண்டும். வருடத்தில் 2 நவராத்திரிகள் வருவதுண்டு. சித்திரையில் வரும் நவராத்திரியை வசந்த நவராத்திரி என்றும், புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரியை சாரதா நவராத்திரி என்றும் சொல்லப்படுகின்றது. இந்த 2 நவராத்திரி நாளிலுமே அம்பிகையை நினைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் என்றே தேவி புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 2 காலங்களும் யமனுடைய கோரை பற்களுக்கு சமமாகும். அதாவது கோடை காலம், குளிர்காலம் என்று 2 வகைப்படுவது போல இந்த காலநிலை மாறும்போது நோய்கள் அதிகமாக பரவக்கூடிய தினத்தில் நோய்கள் தாக்கத்திலிருந்து மக்கள் தங்களை காத்துக்கொள்வதற்காகவும் அசைவ உணவுகள் உண்பதை தவிர்த்து அம்பிகையை நினைத்து பூஜை வழிபாடை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இத்தகைய பூஜை வழிபாடுகள்லாம் வகுக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம முன்னோர்கள் செய்துள்ள ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக நமக்கு நன்மையை வகுக்கக்கூடியதாகவே அமைந்திருக்கின்றது. நம்ம பூஜை வழிபாடுகளும் நம்ம சாஸ்திரம் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே நமக்கு நன்மையை கொடுக்கும். காலப்போக்கில் சித்திரையில் கொண்டாடப்பட்டு வந்த நவராத்திரி விழாவானது காலப்போக்கில் மறைந்துவிட்டது. இன்று புரட்டாசியில் வரக்கூடிய நவராத்திரியை தான் எல்லாருமே சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். எனவே இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்திற்கு ஏற்றாற் போல அம்பிகையை நினைத்து வழிபட்டு நம் வாழ்க்கையில் எல்லா வளங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். இந்த 9 நவராத்திரி நாளிலும் அம்பிகை நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ரூபம். முதல் நாள் மகேஸ்வரி, அம்பிகைக்குரிய பூக்கள் மல்லிகை மற்றும் வில்வம். 2வது நாள் கௌமாரி, கௌமாரிக்கு உரிய பூக்கள் முல்லை, துளசி. 3வது நாள் வாராகி, வாராகிக்குரிய பூக்கள் செண்பகம் மற்றும் சம்பங்கி. 4வது நாள் மகாலட்சுமி, மகாலட்சுமிக்குரிய பூக்கள் மல்லிகை. 5வது நாள் வைஷ்ணவி, வைஷ்ணவிக்குரிய பூக்கள் முல்லை. 6வது நாள் இந்திராணி, இந்திராணி அம்பிகைக்குரிய பூக்கள் செம்பருத்தி. 7வது நாள் சரஸ்வதி, சரஸ்வதி அம்பிகைக்குரிய பூக்கள் தாழம்பூ, தும்பை, மல்லிகை. 8வது நாள் அம்பிகை காட்சி கொடுக்கக்கூடிய ரூபம் நரசிம்ஹி, அம்பிகைக்குரிய பூக்கள் ரோஜா. 9வது நாள் சாமுண்டி, சாமுண்டி அம்பிகைக்குரிய பூக்கள் செந்தாமரை, வெள்ளை. இந்த வருடம் 2024 நவராத்திரி விழா தொடங்கக்கூடிய நாள் வருகின்ற அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நவராத்திரி விழாவானது தொடங்குகின்றது. வருகின்ற வெள்ளிக்கிழமை 11ஆம் தேதி அன்று நவராத்திரியின் 9வது தினம் அன்றுதான் மகா அஷ்டமி. இந்த 9 நாளும் பூஜை செய்ய முடியாதவர்கள் கூட 9வது நாள் அன்று கண்டிப்பாக நாம் அம்பிகையை நினைத்து வழிபட வேண்டும். அதற்கு அடுத்த தினம் நவராத்திரியின் 10வது நாள் சனிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றுதான் அம்பிகை அசுரரை வதம் செய்த நாள். அன்று நாம் செய்யக்கூடிய பூஜைகளுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும். அம்பிகையை அசுரரை அழித்து வெற்றி கொண்ட அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே வெற்றி கிடைக்கும் என்பதே ஒரு ஐதீகம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த நவராத்திரி பூஜை விழாவை எளிய முறையில் எப்போதும் போல் நீங்கள் வழிபடலாம். எப்போதும் போல் உங்கள் வீட்டில் பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சு அம்பிகைக்கு பூ அலங்காரம் பண்ணி சாம்பிராணி தூபம்லாம் காட்டி அம்பிகைக்கு நிச்சயமாக அகல் தீபம், நெய் ஊற்றி தீபம் போடுங்க. ரொம்பவே நல்லது. நெய் ஊற்றி தீபம் ஏற்றி நீங்கள் நெய்வேத்தியமாக நீங்கள் பால், பழம், கற்கண்டு, சர்க்கரை பொங்கல் உங்களால் என்ன முடியுமோ அதை நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகைக்கு தூப தீபங்களை காட்டி அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்பவே நல்லது. அம்மனுடைய பாடல்கள் தெரிந்தால் நீங்கள் பாடலாம். 10வது நாள் அம்பிகை துர்கையாக அவதாரம் எடுத்து அசுரனை அழித்த நாள். எனவே நீங்களும் இந்த வழிபாடை செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.